ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு காரணம் தேவைப்பட்டால், இன்றைய புதிய நாளுக்கு முதலில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்களால் இன்றைய நாளை பார்க்க முடிகிறது. உங்களால் நன்றாக சுவாசிக்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளையும் துவங்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்லி துவங்குங்கள். அந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய நாள் இந்த நொடியைப் போல ஒரு நல்ல நேரம் வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை இன்றே இப்பொழுது செய்யத் தொடங்குங்கள். வாழ்வில் நமக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லை. அந்த யோசனைகளை செயல்படுத்த நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும்தான் அவை முழுமை பெறுகின்றன. நாம் முதல் அடியை எடுத்து வைக்காமலேயே 100வது அடியை பற்றி கவலைப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் முதல் அடியை எடுத்து வைத்தால் 2வது அடிக்கான வழி கிடைக்கும். அடுத்த அடியை எடுத்து வைத்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான வழிகள் கிடைக்கும். நாம் எப்படி நகர்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கை நம்மை நகர்த்தி கொண்டே செல்லும். நாளைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமில்லாமல் நகர வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதற்காக நீ இந்த நொடியிலிருந்தே கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டும். வெற்றி அடைவதற்கு முயற்சிகள்தான் அவசியம். சில சமயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை விட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்தான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். மற்றவர்களால் உன் கண்ணீரை துடைக்க மட்டும்தான் முடியும். உன் கண்ணீரை நிறுத்த உன்னால் மட்டும்தான் முடியும். அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் என்று அப்படியே இருந்து விடாதே. அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உழைக்காமல் கிடைக்கும் பணமும் உறங்கியே கிடக்கும் மனமும் மீண்டு வர முடியாத துன்பத்தை முத்தமிட்டு வரவேற்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எங்கேயாவது வழுக்கி விழுந்து விட்டால் அழுது கொண்டு அங்கேயே நின்று விடாதீர்கள். விழுவதெல்லாம் எழுவதற்கானதை தவிர அழுவதற்காக அல்ல. எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீங்கள் கீழே விழும்பொழுது உங்களை சுமக்கும். மாற்றம் என்பது ஆரம்பத்தில் கடினமாக தெரியும். நடைமுறையில் மிகவும் குழப்பமானதாகவும் இருக்கும். இறுதியில் அதுவே மிக சிறந்ததாக அமையும். மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்துமே மாறக்கூடியதுதான். மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நாம் அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கிறதோ நாம் பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில்தான் நமக்கு காட்சி அளிக்கும். அதைப் போலவே நாம் மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு அனைத்தையும் உணர ஆரம்பித்தால் எதிர்மறை என்பதை நாம் உணரவோ அங்கீகாரம் செய்யவோ நம்மால் இயலாது. மேலும் நம்மால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் இருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கூட ஒரு அசைக்க முடியாத மன தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவதே இல்லை. சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது தவறில்லை. ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது மிக பெரிய தவறு. சிந்தித்து கொண்டே இருப்பதால் மட்டும் சிறந்து விளங்கிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும். உங்களை நீங்கள் மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. முதலில் தன்னை மாற்றிக் கொள்ள தயாராக இருப்பவன்தான் உலகத்தையே மாற்றி அமைக்க தகுதி உடையவன். வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு கொடுக்கும் மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான். அதை சரியாக பயன்படுத்துவதும்
பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. சவால்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களுக்கு உங்களை விட சிறப்பான துணை இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. எப்போதும் நம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்லுங்கள். உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும். ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடாதே. ஆண்டவனின் ஆட்டம் ஆரம்பமானால் உன் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும். எந்த சூழலிலும் கடந்து வந்த வாழ்க்கையை மட்டும் மறந்து விடாதே. மற்றவர்களோடு ஒருபோதும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். உன்னால் முடியாது, இது உனக்கு சரியாக வராது, நீ இதற்கு தகுதியில்லை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தைகளும் அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும். மற்றவர்களோடு எப்பொழுதும் நம்பிக்கையோடும் நேர்மறையாகவும் பேச பழகுங்கள். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுக்கும் ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள்தான். நன்றி, வணக்கம். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.